செய்திகள். நாசரேத் கல்வி குழுமத்தின் பள்ளிகள் கொண்டாடிய குழந்தைகள் தினம். நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள் செய்த டோரா ஃபார்மேஷன். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாசரேத் பள்ளிகளில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி. 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு. எண் கணிதத்தில் தன் திறமைகளை வெளிப்படுத்திய நாசரேத் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள். ஸ்பெல்லிங் பீ தேர்வில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நாசரேத் மழலையர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஹாக்கி போட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரேத் கல்வி குழுமத்தின் பள்ளிகள் கொண்டாடிய குழந்தைகள் தினம். ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையில் குழந்தைகள் தின விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு மகுடம் சேர்க்கும் வகையில் சிறப்பு விருந்தினராக பிரைவேட் ஸ்கூல் டிஇஓ டாக்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் டாக்டர் ரெகு MBBS ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் நோக்கில் குழந்தைகளை அறிவுறுத்தி வாழ்த்துரை வழங்கினார்கள். பொன்விழா ஆண்டில் பல்நோக்கு பண்புகளுடன் பக்குவமாய் வளர்ந்து வரும் நாசரேத்தின் பெருமையினை செழிக்கும் விதமாக மாணவ மாணவியர்களின் சொற்பொழிவு, கவிதை, நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் அமைந்திருந்தன. குழந்தைகள் தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் மிஸ்ஸஸ் கெட்சி நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதை நிறைவு பெற்றது. கடந்த 14/11/2025 அன்று குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தி நாசரேத் அகாடமி பள்ளியில் KG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஸ்கேட்டிங் மைதானத்தில் நிகழ்ச்சிகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் ஆசிரியர்களால் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினராக நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் பெரு நிறுவனங்கள் மற்றும் ஊடக காணொலியின் தொகுப்பாளர் திரு ஆல்வின் ஜூடா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து அனைத்து மாணவர்களையும் மகிழ்ச்சியூட்டும் வண்ணம் பீட் பாக்ஸிங், மிமிக்ரி போன்றவற்றை செய்து காட்டி மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு எம் பள்ளியின் மாணவர்களுக்கு டி-ஷர்ட் பெயிண்டிங், வெஜிடபிள் கார்விங், நேச்சர் கிராஃப்ட், ஃபயர்லெஸ் குக்கிங், பொக்கே மேக்கிங், கிரீட்டிங் கார்டு மேக்கிங், லோகோ மேக்கிங், ஹெல்தி ஃபுட் ட்ரெஸ்ஸிங், ஃபேஷன் வாக், கார்ட்டூன் ஆர்ட் போன்ற பலதரப்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சிறப்பு விருந்தினர் கரங்களால் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்களையும் மகிழ்விக்கும் வண்ணமாக ஆசிரியர்களால் குழு பாடல், தனிப்பாடல், நாடகம், நடனம் போன்றவையும் அரங்கேற்றப்பட்டது. அன்று மதியம் குழந்தைகள் தினத்தை மேலும் சிறப்புடையதாக்க GSOM மினிஸ்ட்ரியின் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் ரெவரண்ட் ஜெயாகர் தம்பதியினர் குழுவாக வருகை புரிந்து மாணவர்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏறெடுத்தனர். இறுதியாக அன்றைய தினம் முழுவதும் தங்களை மகிழ்வித்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் நிர்வாகத்திற்கும் மாணவர்கள் நன்றி கூறி விடு திரும்பினர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் கடந்த 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய இறை வழிபாடு கூடுகையை தொடர்ந்து மழலையர்கள் தொடங்கி 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் வரை பங்கேற்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. மழலையர்களின் ஸ்டோரி டெல்லிங், சோலோ சாங், மாறுவேடம் மற்றும் குறுநாடகம், 11ஆம் வகுப்பு மாணவியர்களின் பெரியோர்களை மதித்தல் என்ற தலைப்பிலான குறுநாடகம் முதலியன நிகழ்த்தி காட்டப்பட்டன. குழந்தைகள் தின விழாவினை ஒட்டி நடைபெற்ற பலதர போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களால் வழங்கப்பட்டது. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கடலை மிட்டாய் வழங்கி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் பள்ளியின் முதல்வர். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களிடையே போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டனர். சோலோ டான்ஸ், ஸ்டோரி டெல்லிங், ஃபேன்சி ட்ரெஸ், டவர் பில்டிங், குக்கிங் வித்அவுட் ஃபயர், கிரவுன் மேக்கிங், பேஸ்டிங் தி கிரெயின்ஸ், ஃப்ரூட் பாஸ்கெட், போயம் ரைட்டிங், வெக்காபுலரி கான்டெஸ்ட், இங்கிலீஷ் ஸ்பீச், தமிழ் ஸ்பீச், கேன்வாஸ் பெயிண்டிங், போஸ்டர் மேக்கிங், மெமரி டெஸ்ட், மேக்ஸ் குவிஸ் என்று விதவிதமாக நடத்தப்பட்ட போட்டிகளில் மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். கடந்த நவம்பர் 14 காலை 9 மணியளவில் வழிபாட்டு கூட்டத்தில் ஜெபத்துடன் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் தலைமையில்
குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக ஆடல் பாடலுடன் நடைபெற்றது. ஆசிரியர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாழ்க்கை வரலாற்றை மிக அருமையாக தொகுத்து வழங்கினார்கள். குழந்தைகள் தினத்தன்று மாணவ செல்வங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். இவ்வாறு குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக நமது நாசரீத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கடந்த 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எதிர்கால தூண்களை கொண்டாடும் ஒரு நாள் என்ற தலைப்பில் இவ்விழா கொண்டாடப்பட்டது. நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெவக்குமார் அவர்கள் வழிநடத்துதலின்படி இந்நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டது. லிவிங் லைஃப் ஃபார் லிட்டில் ஆர்ட் மினிஸ்ட்ரி என்ற அமைப்பின் ஸ்தாபனர் சகோதரர் ரஞ்சித் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு இவ்விழாவில் மாணவர்களை மகிழ்வித்தனர். ஆடல், பாடல், நடனம், பப்பட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அந்நாள் முழுவதும் மாணவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினர். இதில் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. குழந்தைகள் தினமானது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தையின் உரிமைகளையும் அவர்களின் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தையும் உறுதி செய்யும் நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது. குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய ஆவடி காமராசர் நகர் நாசரீத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கடந்த 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா ஜெபத்துடன் தொடங்கப்பட்டது. பின்பு கேஜி மாணவர்களின் நடனம், யூகேஜி முதல் 3ஆம் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்ந்து தற்காப்பு கலையான சிலம்பத்தை நடனமாடி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். மேலும் 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் கார்ட்டூன் கேரக்டர் வேடமிட்டு நடித்து காட்டி அனைத்து மாணவர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ், மூத்த ஆசிரியையான திருமதி விக்டோரியா அவர்கள் கேடயம் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். நாசரீத் அகாடமி பள்ளி மழலையர்கள் செய்த டோரா ஃபார்மேஷன் கடந்த 13/11/2025 அன்று 4ஆம் வகுப்பு மாணவர்கள் கார்ட்டூன் கேரக்டர் வேடமிட்டு நடித்து வட்டமாக டோரா ஃபார்மேஷன் செய்து அங்கு கூடியிருந்த அனைவரையும் குழந்தைகளாகவே மாறச் செய்தனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையேற்று மாணவர்களையும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் ஊக்குவித்தனர். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாசரீத் பள்ளிகளில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். நாசரீத் கல்வி குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர்களை ஊக்கப்படுத்த பலதரப்பட்ட போட்டிகள் தி நாசரீத் அகாடமி பள்ளியில் நடத்தப்பட்டது. இப்போட்டிகளை எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 12/11/2025 அன்று முதல் 14/11/2025 வரை நடத்தப்பட்ட போட்டிகளான சோலோ டான்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் த பேஸ்ட், சைல்ட்ஹுட் அன்பிளக், சோலோ சிங்கிங், சோலோ டான்ஸ், பென்சில் ஷேடிங், ஸ்டோரி டெல்லிங், தமிழ் கவிதை போன்ற பலதரப்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. தன் வயதை மறந்து பல பெற்றோர்களும் உற்சாகத்துடனும் முனைப்போடும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு முதல் பரிசாக தலா 1000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 750 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 500 ரூபாயும் ரொக்க பரிசாக கொடுக்கப்பட்டது. இப்பரிசுகளை எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் கரங்களால் பெற்றோர்கள் பெற்றுக் கொண்டனர். தங்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் தன் மனமார்ந்த நன்றிகளை பெற்றோர்கள் தெரிவித்து விடை பெற்றனர். நாசரீத் கல்வி குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தில் பெற்றோர்களை மகிழ்வுபடுத்தும் விதமாக பெற்றோர்களுக்கு 8/11/2025 அன்று பேச்சு போட்டி, கவிதை எழுதுதல், ரங்கோலி, ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் முதலான போட்டிகள் பள்ளி நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டது. பெரும்பாலான பெற்றோர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தங்களது கல்லூரி கால நினைவலைகளை இப்போட்டிகளில் கலந்து கொண்ட நிகழ்வு நினைப்பூட்டியது என ஆனந்த கண்ணீர் மல்க கூறியதுடன் வாய்ப்புக்கு நன்றியும் தெரிவித்தனர். பலர் சிறப்பாக தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தி இருந்த போதிலும் போட்டியின் விதிமுறைகளின்படி ஒவ்வொரு போட்டிகளிலும் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு முறையே ரூபாய் 1000, ரூபாய் 750, ரூபாய் 500 என ரொக்க பரிசுகள் கடந்த 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா நிகழ்வின் போது பெற்றோர்களுக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வழங்கி தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ஆவடி காமராசர் நகர் நாசரீத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி. ஆவடி காமராசர் நகர்
நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் மாபெரும் புத்தக கண்காட்சி பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் அனைவரும் புத்தக கண்காட்சியை ஆர்வமுடன் கண்டு களித்ததோடு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கியும் மகிழ்ந்தனர். புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தவும், நிறைவான நலமுடைய தலைமுறைகளை ஊக்குவிக்கவும், சாதனைகளை படைக்கவும், உறுதுணையாக திகழும் முன்னோடிகளை பற்றி அறிந்திடவும் வழித்துணையாக விளங்கும் புத்தகங்களின் பெருமைகளை எடுத்துக் கூறி புத்தக கண்காட்சியை இனிதே நிறைவு செய்தார் எம் பள்ளியின் முதல்வர். இறுதியாக புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்த பள்ளியின் நிர்வாகத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் மனதார வாழ்த்தினர். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு. நாசரேத் குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கடந்த 12/11/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் சமூக சேவகரும் புற்றுநோய் குறித்த மூத்த ஆலோசகருமான திருமதி சாந்தி MA அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. தொடக்க ஜெபம் பாடலுடன் இக்கருத்தரங்கு தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினரை எம் பள்ளியின் முதல்வர் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், தடுப்பு முறைகள் மற்றும் முன்கூட்டியே புற்றுநோய் காரணிகளை கண்டறிதல் குறித்து மாணவிகளுக்கு அறிவிக்கப்பட்டதுடன் சுய பரிசோதனைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்றும் காணொளியின் மூலமும் செயல்முறையின் மூலமும் விளக்கப்பட்டது. மேலும் உணவு முறைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. திருமதி சாந்தி அவர்கள் மாணவிகளுக்கு ஏற்பட்ட ஐயங்களுக்கு விளக்கம் அளித்த நிலையில் பல மாணவிகள் தனிப்பட்ட முறையில் சென்று தன்னுடைய ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டனர். இறுதியாக இக்கருத்தரங்கு மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. எண் கணிதத்தில் தன் திறமைகளை வெளிப்படுத்திய நாசரேத் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எண் அறிவியல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய கல்வி நாளை முன்னிட்டு கடந்த 11/10/2025 அன்று நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸின் HOD மிசஸ் அலமேலு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் டாக்டர் பியூலா ஏஞ்சலின் மற்றும் டாக்டர் வடிவேலன் ஆகியோர் வருகை புரிந்து எண் அறிவியல் நிகழ்ச்சியை ஜெபத்துடன் ஆரம்பித்து சிறப்பாக நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு பயிலும் 190 மாணவ செல்வங்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடம் கணித அறிவை மேம்படுத்தியதுடன் கணித எண்களின் நம்பிக்கையை ஊட்டி விளையாட்டு முறையில் எண்ணும் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் குரூப்பிங் கேம், பிரமிட் கேம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் போன்ற செயல்பாடுகள் இடம்பெற்றது. மேலும் கணிதத்தின் பயன்பாடுகள் என்ற தலைப்பில் காணொளியும் காண்பிக்கப்பட்டது. இது கணித கல்வியையும் மகிழ்ச்சியையும் இணைத்து மாணவர்களின் எண்ணுத்திறனை மேம்படுத்தும் அருமையான வாய்ப்பாக அமைந்தது. ஸ்பெல்லிங் பி தேர்வில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நாசரேத் மழலையர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஆவடி நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஸ்பெல்லிங் பி எக்ஸாமில் பங்கு பெற்று தன் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். மாணவர்களிடையே ஆங்கில மொழி திறனை மேம்படுத்தவும் வார்த்தை அறிவை வளர்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்பெல்லிங் பி எக்ஸாமில் 90க்கும் மேற்பட்ட நம் பள்ளி மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் 16 மாணவர்கள் டாப்பர் லெவலுக்கு தேர்வாகி நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி ஊக்குவித்தார். படிப்பில் மட்டுமல்லாது அனைத்து துறைகளிலும் எம் பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் என்பதற்கு ஸ்பெல்லிங் பி தேர்வு முடிவுகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஹாக்கி போட்டி. இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கியில் இந்தியா 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதை முன்னிட்டு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு மாபெரும் ஹாக்கி விளையாட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இப்போட்டியில் மாணவ மாணவிகள் 9 அணிகளாக கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உறுதுணையாக இருந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்களை பள்ளி நிர்வாகம் மனதார வாழ்த்தி பரிசுகளை வழங்கி கௌரவித்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள
ட்ரூலி நாஸ்ரீத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.